1973ல ஏர்பஸ்ன்னு கூப்பிடப்படுற ஒரு புது விமானம் அமெரிக்காவில் லேண்ட் ஆகுது. இந்த பிளேன் வேர்ல்டுலேயே மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேனால 1000 கணக்கில் விமானங்களை வித்துட்டு இருக்க போயிங் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை தோற்கடிக்க முடியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மேக்னோவா தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம ஏர்பஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ போயிங்கோட முதல் ஜெட் ஏர்லைனர் பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், 1950s யூரோப் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு ஜெட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பட் என்னதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஜெட் ஏர்கிராஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே போயிங் மற்றும் பல அமெரிக்க விமான தயாரிப்பாளர்கள் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் அரௌண்ட் 1960s மோர் தென் 80% ஆஃப் த வேர்ல்ட் அமெரிக்கன் பில்ட் ஏர்பிளேன்ஸ்ல தான் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ குளோபல் டிமாண்ட், அதாவது உலகம் ஃபுல்லா ஜெட் இன்ஜின் பொருத்திய விமானங்களுக்கு தேவை ஏற்படுது. ஸோ இந்த தேவை ஏற்படும் போது போயிங் அண்ட் மெக்டானல்ட் டக்லஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் இன்னும் பெரிய கம்பெனியா மாற ஆரம்பிச்சது. யூரோப்ல ஒரு காலத்துல பெரிய ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸா இருந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட பிளேனை விற்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. மோஸ்டா அவங்களோட பிளேன்ஸ் ஃபுல்லா அவங்க கண்ட்ரிஸ்குள்ள மட்டும்தான் வித்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வேர்ல்டு மொத்த டாமினன்ஸும் அமெரிக்கன் பிளேன்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஏன்னா யூரோப்பியன் மேனுஃபேக்சரர்ஸ் யாருக்கிட்டையுமே அமெரிக்கன்ஸ் மாதிரி நிறைய ஜெட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படுற ரிசோர்சஸ் அண்ட் கெப்பாசிட்டி கிடையாது. பட் இதுக்கு அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு. அது என்னன்னா ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறது. ஸோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 20th செஞ்சுரியோட டெக்னிக்கல் மார்வல் அப்படின்னு கூப்பிடப்படுற கான்கோர்ட் பிளேனை பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு ஒன்னா சேர்ந்து தயாரிச்சாங்க. பட் அந்த ஒரு பிளேனால மட்டும் யூரோப்போட ஏர்கிராஃப்ட் கம்பெனிஸை காப்பாற்ற முடியல. ஏன்னா 1960s எண்ட்ல வேர்ல்டு மொத்தமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்டா போறதை விட சீப்பா போறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. அண்ட் ஏர்லைன்ஸுக்கு கான்கோர்ட் மாதிரி ரொம்ப வேகமா போற விமானம் தேவைப்படல. அவங்களுக்கு நிறைய பேரை கூட்டிட்டு கம்மி ஃபியூவல் யூஸ் பண்ணி நிறைய தூரம் போற பிளேன்ஸ், எஃபிஷியன்டான பிளேன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதாவது லார்ஜ் பீப்புள் மூவர், சுருக்கமா ஏர்பஸ். இந்த யூரோப்பியன் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேனுக்கு நிறைய டிசைன் வச்சிருந்தாங்க. பட் யாராலையுமே அதை பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேன் பண்றதுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம் அண்ட் அவங்க கிட்ட ரிசோர்சஸும் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இப்போ அமெரிக்கன் ஏர்கிராஃப்டோட மொனோபலியை பிரேக் பண்ணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. கான்கார்ட்ல எப்படி பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி இந்த ஏர்பஸை உருவாக்குறதுக்கும் யூரோப்பியன் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். ஸோ 1967 பிரான்ஸ், பிரிட்டன் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி சேர்ந்து இந்த பிளான ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அடுத்து அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அவங்க கிட்ட எந்தெந்த வசதிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையும் அவங்க தனித்தனியா மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஜெர்மனி ஏர்கிராஃப்டோட ஃபியூசலாஜ், பிரெஞ்சு ஏர்கிராஃப்டோட காக்பிட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பிரிட்டிஷ் ஏர்கிராஃப்டோட விங் அண்ட் டச் ஏர்கிராஃப்டோட கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் அண்ட் ஸ்பெயின் ஏர்கிராஃப்டோட டெயில் பிளேனை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. பட் என்னதான் இப்படி ஒன்னா சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கம்பெனிஸை தோக்கடிக்கிறதுக்கு இது மட்டும் பத்தாது. ஸோ இந்த ஏர்பஸ் ஏர்லைனால மறுக்கப்பட முடியாத ஒரு விமானமா இருக்கணும். ஸோ இதனால அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, அவங்க பண்ண முதல் விமானம் ஏர்பஸ் A300 ஒரே நேரத்தில் நிறைய பயணிகளையும் நிறைய கார்கோவையும் கேரி பண்ணிட்டு போற அளவுக்கு கெப்பாசிட்டியோட டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா, ஒரு ஒயிட் பாடி ஏர் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த கேபின் ஃப்ளோரை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் வித் சூப்பர் கிரிட்டிக்கல் விங்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் இந்த விங் இந்த காரணத்தினால இந்த ஏர்பஸ் பிளேனால மற்ற எல்லா பிளேனோட உயரமாகவும் பறக்க முடியும். அண்ட் இந்த ஏர்கிராஃப்ட்ல காம்போசிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய ஆட்டோமேஷன் பிளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஆனா இதுல முக்கியமான சேஞ்ச் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வெறும் 2 இன்ஜின் தான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி இருக்க ஒரு பிளேன் அண்ட் இவ்வளவு தூரம் பறக்கக்கூடிய ஒரு பிளேனுக்கு மினிமம் 3 இல்லனா 4 இன்ஜின் வச்சுதான் ஏர்லைன்ஸுக்கு தெரியும். பட் இந்த பிளேன்ல வெறும் 2 இன்ஜின் தான் இருக்கு. ஸோ இதனால ஏர்லைன்ஸுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். ஃபியூலும் மிச்சம் பண்ணலாம் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி. அண்ட் இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் ஒவ்வொரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி விமானம் மூலமாகவும் கடல்ல கப்பல் மூலமாகவும் அண்ட் வண்டிகள் மூலமாகவும் ஏர்பஸோட டுலூஸ் ஃபேக்டரிக்கு கொண்டு வந்து அசம்பிள் பண்ணாங்க. 1972ல இந்த ஏர்பஸை ஃபர்ஸ்ட் அன்வீல் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த ஏர்கிராஃப்டை பண்ணிட்டாங்க. இப்போ அதை விற்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏர்லைனையும் கன்வின்ஸ் பண்ணணும், இந்த பிளேன்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அண்ட் அமெரிக்கால இருந்து இதுக்கு பயங்கரமா கிரிட்டிசிசம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏர்பஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏர்பிளேனை பத்தி நம்ம சொல்லி ஏர்லைனுக்கு புரிய வைக்கிறதோட இந்த ஏர்பிளேன் அதுவே அதை ப்ரூவ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு 1973ல ஒரு ஏர்பஸ் A300ல சேல்ஸ் பீப்புள், இன்ஜினியர்ஸ் அண்ட் நிறைய ஷாம்பெயின் பாட்டில்ஸ் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த 6 வாரத்துக்கு ஏர்பஸ் கம்பெனி
கம்பெனி அமெரிக்கா ஃபுல்லா ஒரு சேல்ஸ் டூர் மாதிரி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட டெமோ ஃபிளைட்ஸை ஏர்லைன்ஸ்க்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஏர்பஸ் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பைலட்டுக்கும் ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஎஸோட இம்பீரியல் யூனிட்ஸும் அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. யூரோப்போட மெட்ரிக் யூனிட்ஸ் இல்லாம யூஎஸோட இம்பீரியல் யூனிட்ஸும். அண்ட் அந்த ஃபிளைட் கம்ப்யூட்டர்ஸோட லாங்குவேஜ் வந்து பிரெஞ்சோ ஜெர்மனோ கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருந்தது. அண்ட் இந்த ஏர்கிராஃப்டோட இன்ஜின் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பில்ட் ஜெனரல் எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ் தான். என்னதான் இந்த பிளேனை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும், இவ்வளோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருந்தாலும் அவங்க யாருமே இந்த பிளேனை வாங்கல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஏர்பஸோட ஃபியூச்சர் மேல டவுட் இருந்தது. போயிங்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜிம் ஆஸ்டின் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்ட் பண்ண ஏர்கிராஃப்ட் இது கண்டிப்பா ஒரு டசன் ஏர்கிராஃப்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. பட் அவர் சொன்னதுல அவ்வளவு பெரிய தப்பு இல்லை. ஏன்னா அப்போ ஏர்பஸோட நிலைமையை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1975ல இருந்து மே 1977 வரைக்கும் அவங்க ஒரு ஜெட் கூட வைக்கல. ஏன்னா இந்த சமயத்துல உலகத்துல பொருளாதார வீழ்ச்சியும் எண்ணெய் தட்டுப்பாடும் வந்துருச்சு. அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச A300 விமானங்கள் வந்து ஃபேக்டரியிலேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த A300ஓட ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணவே சொல்லிட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏர்லைன்ஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஸ்வீட்டான டீல ஏர்பஸ் கொடுத்தாங்க. The A300 is our biggest new investment. It's quiet, fuel efficient, spacious. But if our crew doesn't make you feel comfortable, it won't matter what plane you're flying. என்னன்னா யூஎஸோட ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸுக்கு ஏர்பஸ் ஃப்ரீயா ஒரு 4 A300s கொடுத்தாங்க. அவங்க 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. இதுக்கு அவங்க எந்த விதமான காசும் கிடையாது. இந்த மூவ் வந்து ஒரு ஜீனியஸான மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அந்த ஏர்பஸ் A300 யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து அவங்க ஃபிளீட்ல இருக்கிற எல்லா பிளேனை விட 20% மோர் எஃபிஷியண்டா இருக்கு. அண்ட் ரொம்ப ரிலையபிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் ஏர்கிராஃப்டாகவும் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஏர்பிளேன்ல அவங்க இம்ப்ரெஸ் ஆகி, அதே மாதிரி இந்த ஏர்பஸோட டீல்ல அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி 23 ஜெட்ஸ் ஆர்டர் பண்றாங்க $778 million. அப்போ வரைக்கும் இதுதான் ஒரு ஃபாரின் மேட் ஏர்கிராஃப்டுக்கு ஒரு அமெரிக்கன் ஏர்லைன் கொடுத்த பிக்கஸ்ட் ஆர்டர் இன் ஹிஸ்டரி. ஸோ இப்போ ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் மாதிரி ஒரு பெரிய மேஜரான ஒரு அமெரிக்கன் ஏர்லைன் ஏர்பஸ் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னாலே ஏர்பஸோட சக்சஸ் ஸ்டோரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ரிலையபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஏர்பஸ் குவிக்கா அவங்களோட ரெப்புடேஷனை பில்ட் பண்ணாங்க. அண்ட் பை த எண்ட் ஆஃப் 1970s பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமியும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஜெட் டிராவலும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏர்பஸ் இன்னும் நிறையவே பிளேன்ஸை சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த A300 பேஸா வச்சு அவங்க A320, A330, 340 அண்ட் A380 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பிளேன்ஸ் எல்லா விதமான ஏர்லைனுக்கும் பயணத்துக்கும் தேவைப்படுற மாதிரி ஏர்கிராஃப்டையும் செஞ்சாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் கூட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஏர்லைன் இண்டிகோ மொத்தமாக ஆரம்பிச்சது இந்த ஏர்பஸோட A320 வச்சு தான். பட் என்னதான் இவ்வளோ பாசிட்டிவான திங்ஸ் ஏர்பஸ் பண்ணியிருந்தாலும் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு எஃபெக்டும் இருந்தது. என்ன அப்படின்னா போயிங் கம்பெனி ஏர்பஸ் A320யோட போட்டி போடுறதுக்காக அவங்களோட பழைய 737 பிளேனை அப்டேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அவங்க அந்த அப்டேட்ல பண்ண பெரிய தப்பால 2 பெரிய விமான விபத்து நடந்து நிறைய உயிர் சேதாரமும் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போயிங் 737 மேக்ஸோட ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.